நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். தமிழ் சினிமாவில் கட்டிலும் மலையாள சினிமாவில் 2024 பார்க்க மிஸ் பண்ண படத்தில் ஒன்று த பார்ட்னர். இந்த பார்ட்னர் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நவீன் ஜான்சனுடைய டைரக்ஷனில் ஹரி பிரசாத்துடைய திரைக்கதையில் வெளிவந்த படம் தான் பார்ட்னர். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக் பேங்க்கை வச்சு நடத்தி ஸ்மக்லிங் பண்ணுறாங்க. அதோட கதை சம்மந்தமான கதை தான் இந்த படத்தோட ஒன் ஸ்டோரியாக நம்ம டேரக்டரே வச்சுருக்காரு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான் படம் ரன்னிங் டைமே. வந்து இப்போ அமேசான் ப்ரைம்லேயும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் தமிழ் டப்புலேயும் இருக்குது, மலையாளத்து டப்புலேயும் இருக்குது, ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து ஒரு கஷ்டப்பட்டு வர்ற ஃபேமிலி, அதாவது கஷ்டப்பட்டு பண்ணல ஃபஸ்ட்டு ஜாப் எல்லாருக்குமே, கிளிக்காக வரவங்களுக்கும், பேங்க் மேனேஜர் ஆகிறவங்களுக்கும், அசிஸ்டண்ட் ஆகிறவங்களுக்கும், கேஷியர் ஆகிறவங்களுக்கும், பியூனாக வரவங்களுக்கும் எல்லாருக்குமே ஃப்ரெஷ் ஜாபாக இருக்குது. அவங்க ஃப்ரெஷ் ஜாபாக வரும்போது அந்த ஊருக்குள்ளே வந்து கேட்குறாங்க, புதுசாக ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணுறோம், பேங்க் ஓப்பன் பண்ணி கஸ்டமர்ஸ்ட்டை வந்து பர்சனல் லோனு, டெபாசிட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி இப்போ எல்லாத்தையும் ஊருக்குள்ளே வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஊருக்குள்ளே டெவலப் பண்ணும்போது நேற்று வந்து கேஷியராக வந்து செக் பண்ணுறதுக்கு வர்றாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்க அஃபிஷியலாக வந்து அந்த பேங்க்கோட வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது இந்த பிரான்ச்சோட வெப்சைட்டே இருக்காது, இந்த பிரான்ச்சுக்குரிய டீட்டெயில் எதுவுமே இருக்காது. அப்படிங்கும்போது தான் அவங்க 4 பேர் சொல்லிக்கிறாங்க, இது வந்து புது பேங்க்கு, இது அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்டேட் பண்ணாமலாம் இல்லை, இது வந்து அப்படி ஒரு பேங்க்கே அந்த பிரான்ச்சில் அந்த ஊரில் ஒரு பேங்கே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்டரியான ஒரு கிரைம் படத்தை சூப்பரான டைரக்ஷனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நவீன் ஜான்சன். இந்த படத்தில் யாரெல்லாம் இருந்துச்சுங்கன்னா தயான் ஸ்ரீனிவாசன், கலாபவனி சஞ்சோ, அலெக்சாண்டர் பிரசாந்த், இவங்க தான் மெயின் ரோலாக வந்து நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து இந்த படத்தில் வந்து அவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்கிட்ட வாங்குற ஒவ்வொரு காசும் வாங்கக்கூடாதுன்ற சீன்ஸை வந்து காட்டுற தத்ரூபமான யதார்த்தமான நடிப்பும் சரி, அவங்க வாங்கக்கூடாத காசுக்கு வந்து எப்படிலாம் வந்து சமாளிக்கிறாங்க, அதை வாங்கினவனு அவங்க ஸ்மக்லிங் பண்ணுற டீம் வந்து கையோடு வாங்கிட்டு போகிற அமௌண்ட்டு, அந்த சங்கடமான காட்சிகளை வந்து பார்க்கும்பொழுது மனத்தை பதிக்கிறது. அதுக்கட்டத்தில் வந்து ஒரு தங்கத்தை வந்து ஊர் மக்களுக்காக வந்து பாதுகாப்பாக கொடுக்கணும், ஒரு இன்ஸ்பெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி ஊர் தலைவரில் பெரிய கேங்காக இருக்க நம்ம ஸ்மக்லிங் நாயகன் வந்து ஒருத்தருப்பார். அவருடைய தங்கத்தை பூரா வாங்கி இதில் லாக்கரில் வச்சுருப்பாங்க. லாக்கரில் வச்சதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு ஸ்மக்லிங்கில் மாட்டிக்குவார். அதாவது ஒரு 200 கிலோ தங்கன்ற 20 கிலோ தங்கம் தான் ஒன்றை இருக்குது, மிச்சம் தங்கம் எங்கே இருக்குன்னா ஊர் பேங்க்கில் தான் பத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா கடத்தில் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு தான் படத்தில். இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் வந்து படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக வச்சுருக்காரு நம்ம டேரக்டர். இருந்தாலுமே இந்த படத்தை வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக எடுத்துக்கலாமாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பரானது தான். ஒரு 5 பேர் வந்து சேர்ந்து ஃபேக் பேங்கை சேர்ந்து அந்த பேங்கில் இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிக்கிறது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக வச்சு சூப்பராக நம்ம டேரக்டர் கொடுத்துருக்காரு திரைக்கதை. இந்த படத்தை பார்க்கணுன்னா இப்போ அமேசான்லேயும் இதுலேயும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் அவைலபிளாக இருக்குது. மலையாள இண்டஸ்ட்ரியில் வழக்கம் போல் சூட்சம தட்சணம், ஆவாசம், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வரிசையில் வந்து இந்த படமும் வந்து நல்ல படமாக வந்து நிரூபிச்சிருக்காரு நம்ம டேரக்டர். அதுக்காக இந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஆர்கியூன் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75 தருவேன். ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ஒரு 2 மணி நேரம் படம் தான், அதனால் விறுவிறுப்பாக படம் போயிடும். இதில் இடையில காதல் காட்சிகள், பாடல் காட்சிகள், இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட காட்சிகள் இருக்குது. சண்டை காட்சிகள் இந்த படத்தை வந்து பெருந்தளவும் யூஸ் பண்ணாட்டினாலும் ஃபஸ்ட்டு சீனே வந்து பதவி இருக்கிற காட்சிகள் தான். ஃபஸ்ட்டு சீனே ஸ்லோ மோஷனில் வந்து நம்ம 4 பேர் வந்து போட்டு தள்ளுறாங்க அலெக்சாண்டர் பிரசாந்தை. அங்கேருந்து கதை ஆரம்பிக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் வந்து படக்கதைக்கும் அந்த சீனுக்கும் கடைசியாக சூப்பராக ஒரு லிங்க் கொண்டு வந்திருப்பாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இருக்குது. அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கியூன். பை விவர்ஸ்.